بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இன்றைய எமது அமர்விலே ஒரு முக்கியமான செய்தி பேச இருக்கின்றோம். அது ரஃபுல் ஐதி ஃபித்துவா, பிரார்த்தனையிலே இரு கையையும் உயர்த்துவது. ஹாசத்தன் குறிப்பாக ஃபில் ஜும்ஆ, ஜும்மா ஹுத்பா பிரசங்கத்திலே இமாம் பிரார்த்திக்கின்ற பொழுது கையை உயர்த்துவது சம்பந்தமாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக அன்னத்துவா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது, மின் இபாதத்திஹி, இறைவனை வணங்குவது என்று உள்ளதா இருக்கும். இபாதத், பிரார்த்தனை ஒரு இபாதத். அத்துவாஹுல் இபாதா என்று கூட ஹதீஸில் வந்திருக்கிறது, சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரார்த்தனையிலே ஈடுபடும்படி அல்லாஹு தஆலா ஏவி இருக்கின்றான். பிரார்த்தனை அல்லாஹு தஆலா இபாதத்தாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சூரத் காஃபிர் 60வது வசனத்திலே வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயத்குலூன ஜஹன்னம தாஹிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உங்கள் இரட்சகன் கூறுகிறான், உதுஊனி, என்னை நீங்கள் பிரார்த்தியுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன் அல்லாஹ் என்று கூறுகின்றான். நிச்சயமாக பெருமையடிப்பவர்கள், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னை வணங்குவதை விட்டும் அகங்காரம் பெருமை கொள்பவர்கள், சயத்குலூன ஜஹன்னம, நரகிலே அவர்கள் நுழைவார்கள், தாஹிரீன, இழிந்தோராக நுழைவார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆகவே பிரார்த்தனை ஒரு இபாதத், ஒரு வணக்கம். வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் தத்தவக்கஃபு மஷ்ரூஇயத்துஹா அலா உரூதி ஷர்அ பிஹா, அது உறுதியாகிறது, ஊண்டுதல் அதை நடைமுறைப்படுத்துவது ஊண்டுதல் பிடிக்கப்படுகிறது, அலா முவாஃபகத்தில் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸுடைய உடன்பாட்டின் மீது அது ஊண்டுதல் பிடிக்கப்படுகின்றது. அதனுடைய துஆவுடைய அனைத்து வகைகளிலும், அவருடைய பிரமாணத்திலேயும், அதனுடைய அமைப்பிலேயும், அதனுடைய நேரத்திலேயும், அதனுடைய இடத்திலேயும், அதன் காரணத்திலேயும் அது ஷரியாவுடைய குர்ஆன் ஹதீஸுடைய உடன்பாட்டின் மீது நடைமுறைப்படுத்துவது உறுதியாகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலா ரைப அன்னல் அஸ்ல ஃபித் துஆ மஷ்ரூஇயத் ரஃபுல் யதைனி ஃபீஹி, பிரார்த்தனையிலே அடிப்படை அதிலே இரு கையை உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனையிலே இரு கையை உயர்த்துவதை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய காரணம் என்றும் ஆக்கியிருக்கின்றார்கள். சஹீஹுல் முஸ்லிமிலே வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்புலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை அன்றி அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த தொடரிலே வருகிறது, சும்ம தக்கர ரஜுல, பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி குறிப்பிட்டார்கள், துயிலு சஃபர, நீண்ட பயணம் செய்கின்ற ஒரு மனிதரை பற்றி குறிப்பிட்டார்கள். நீண்ட பயணம் மேற்கொள்கின்ற ஒருத்தரை பற்றி குறிப்பிட்டார்கள். அவர் அந்த பயணத்திலே தலைவிரி கோலத்துடனும் புழுதி படிந்த நிலையிலும் நீண்ட பயணத்தை அவர் பயணம் கொள்கிறார். அவருடைய உணவு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது.
உண்ணுவது ஹராமான உணவாக இருக்கின்றது, தடை செய்யப்பட்ட உணவாக இருக்கின்றது. மஷ்ரபு அவருடைய குடிபானமும் தடை செய்யப்பட்டது. மல்பசுஹு அவருடைய ஆடையும் தடை செய்யப்பட்டது. பிழையான வழியிலே உணவு, குடிபானம், உடை இவைகளெல்லாம் பிழையான வழியிலே இருக்கும் நிலையில் நீண்ட பயணத்தை தலைவிரிகோலமாக உறுதிப்படும் நிலையிலே பயணத்தை மேற்கொள்கிறார். எமுத்து எதகில் சமா அவர் அல்லாஹ்விடத்திலே வானத்தின்பால் வான நோக்கி உயர்த்தி கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே அவர் பிரார்த்திக்கின்றார். உதியபில் ஹராம் தடை செய்யப்பட்ட உணவை உட்கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லி போட்டு சொல்லலால் சொன்னார்கள், அண்ணா இஸ்தஜாபுல் தாலிக்க இப்படியெல்லாம் இருப்பதனால அவருடைய பிரார்த்தனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தி முஸ்லிமிலே கிதாபு ஜக்கா என்ற அத்தியாயத்திலே கபூரு சதகாவை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பாடத்தின் கீழ் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, அஹமதிலே பதிவாக இருக்கிறது. இன்னல்லா ஹய்யுன் கரீம், அல்லாஹ் வெட்கித்தவன், கண்ணியமானவன், அவன் வெட்கிக்கிறான். ஒரு மனிதன் தனது இரு கையை உயர்த்தி அவன் வெறும் கையாக அவனுடைய இரு கையும் திருப்பப்படுவதை அல்லாஹு தஆலா வெட்கிக்கின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதமு ரஃபு கான சுன்னா ஃபிஹி அதமு ரஃபு, எதிலே கையை உயர்த்துவது சுன்னத்தில்லையோ அதில் கையை உயர்த்தாதிருப்பது, எதிலே அவ்வாறான ஒன்றிலே கையை உயர்த்துவது ஒரு நூதனமான செயல். எதில் அதமு ரஃபு ஃபி தஸ்ரீஹன், எதிலே வரத அதமு ரஃபு ஃபீஹி தஸ்ரீஹன், கையை உயர்த்தாதன்மை தெளிவாக வந்திருக்கின்ற காரியங்களிலே கையை உயர்த்தாமல் இருப்பதுதான் நபி வழி. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு நாம் அத்வா ஹால ஹுத்பத்துல் ஜும்மா தொழுகையிலே ஜும்மா பிரசங்க நிலையிலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அதமு ரஃப் தெளிவாக வரவில்லை, கை உயர்த்துவது சம்பந்தமாக தெளிவாக வரவில்லை. ஒரு ஹதீஸே வந்திருக்கிறது, முஸ்லிமில் வந்திருக்கின்ற ஹதீஸ், பிஷ்ர் இப்னு மர்வான் அல் மிம்பர் ராஃபியன் எதைஹி, அவர் மிம்பரிலே ஹுத்பா ஓதுகின்ற பொழுது இரண்டு கையை உயர்த்தியதை நான் பார்த்ததாக இமாரா பின் ருவைபா என்ற சஹாபி அறிவிக்கிறார். அவர் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வதை பார்த்தபோது அந்த சஹாபி கூறினார், கப்பஹக்கல்லாஹு ஹாத்தைன் யதைனி, இந்த இரண்டு கையையும் நன்மையான காரியத்திலிருந்து அல்லாஹ் தூரப்படுத்துவானாக, நன்மையான காரியத்திலிருந்து அவரை தூரப்படுத்துவானாக என்று அந்த சஹாபி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஏன்? நபி வழிக்கு பிழையாக இருந்ததன் காரணமாக. லக்து ரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன், மா யஸீது அலா யகூல பியதிஹி ஹக்கதா வஷார பிஇஸ்பஇஹி சபாபா, மிம்பர் மேடையிலே பெருவிரல் ஆக்காட்டி விரலை இஷாரா சுட்டி காட்டுவதை தவிர வேறு எதையும் நபிகளார் செய்ததை நான் பார்க்கவில்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே ஹதீப் மலைக்காக மலையடி பிரார்த்திக்கின்ற பொழுது இரண்டு கையை உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாமூங்களும் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அது புகாரிலே வந்திருக்கின்ற செய்தி. எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாருடைய அந்த வழியை பின்பற்றி பிரார்த்தனையாக இருந்தாலும் கூட கை உயர்த்தி எதில் கை உயர்த்துவது மார்க்கமோ அவைகளிலே கை உயர்த்துவது, அது தவிர வெறுமனே ஜும்மா தொழுகையிலே ஹுத்பாவிலே ஓதப்படுகின்ற பிரார்த்தனையிலே கையை உயர்த்துவது மார்க்கமாக்கப்படவில்லை, சத்தமிட்டு ஆமீன் கூறுவது மார்க்கமாக்கப்படவில்லை என்ற செய்தியை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விளங்கி அதன் அடிப்படையிலே வாழ்வதற்கு எனக்கு உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.